என்னதான் கல்யாண வீட்டில் இட்லி பூரி பொங்கல் சாம்பார்னு காலையில் வெரைட்டியாக மெனு போட்டாலுமே அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே மெயின் ஸ்டார் இந்த கல்யாண கேசரி தாங்க. அதுவும் இந்த பைனாப்பிள் கேசரி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான். நான்லாம் 2-3 தடவை கூச்சமே இல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். அந்த கல்யாண கேசரி வீட்டில் எப்படி பண்ணலாம் இன்றைக்கி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கீ கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு 10 முந்திரி பருப்பு கிட்டே எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் ரவை சேர்த்து ஒன்று போல் கைவிடாமல் கிளறணும். ரவை இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிளும் சேர்த்து ஒன்று போல் வதக்கிட்டு 1/2 கப் ரவைக்கு நான் 1.5 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒன்று போல் கிளறி விட்டதுக்கப்புறம் குங்குமப்பூவை பால் கூட சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுட் கலருக்கு பதிலாக. நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த டைமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நெய்யும் தனியாகவும் எண்ணெய் தனியாகவும் இந்த மாதிரி சுருண்டு வரணும் ரவை. இந்த டைமில் தான் சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்றைக்கி 1/2 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் 1/2 கப் ரவைக்கு 1.5 கப் கூட சேர்த்துக்கலாம். திரும்படியும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தகன்னு ஹல்வா மாதிரி சுருண்டு வரணும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.